वनकम नमस्ते। मेरा नाम सूर्या है। ये पेरू सूर्या। लर्न इम्प्लीमेंट एवॉल्व चैनल में स्वागत है। லேர்ன் இம்ப்ளிமெண்ட் எவால்வ் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இந்த சீரீஸில் ஹிந்தி மட்டுமே பேசக்கூடிய இடத்துல டாக்ஸி இல்லைன்னா ஆட்டோ பிடிக்கணும் அப்படின்னா அந்த டாக்ஸிக்காரங்க கிட்ட தமிழில் என்னெல்லாம் கான்வர்சேஷன் பண்ணுவோமோ அது எல்லாமே அப்படியே ஹிந்தியில் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு கான்வர்சேஷனை ஃபுல்லாக நம்ம ஹிந்தியில் பார்த்து அதுக்கப்புறமா அதுக்கான மீனிங்கை பார்க்கலாம். இதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கான கான்வர்சேஷனையும் நான் கொடுத்துருக்குறேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலேயும் லிங்க் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க அதையும் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிப்போம். क्या आप रेलवे स्टेशन ले चलोगे? हाँ जी बताइए, यहाँ से रेलवे स्टेशन तक कितना लगेगा? 200 और 250 रुपये। अरे भैया बहुत ज्यादा है। अच्छा कम करेंगे आइए. அவ்வளோதாங்க. இதுக்கான மீனிங்கை நம்ம இனி தமிழில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு டாக்ஸி ஆர் ஆட்டோ வருமா? வில் யூ டேக் மீ டு ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறதுக்கு क्या आप रेलवे स्टेशन ले चलोगे? आपना நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாமா, ஆட்டோ வருமா இல்லை டாக்ஸி வருமா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு தான் क्या आप ரயில்வே ஸ்டேஷன் ले चलोगे. ஆமாம் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு ஹாஞ்சி பத்தாயியே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இங்கே இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக எவ்வளோ ஆகும் அப்படின்னா நம்மளோட அடுத்த கேள்வியாக இருக்கும். அது எப்படி நீங்கள் ஹிந்தியில் கேட்பீங்க? யஹா சே ரயில்வே ஸ்டேஷன் தக் கித்னா லகேகா. யஹா சேனா இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் தக்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு, கித்னானா எவ்வளவு, லகேகானா ஆகும். கித்னா லகேகா. யஹா சே ரயில்வே ஸ்டேஷன் தக் கித்னா லகேகா அப்படின்ட்டு கேட்கணும். 250 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க? 250 रुपये இல்லைன்னா 250 रुपये. ரெண்டுமே கரெக்டு தான். 250 रुपयेன்னு சொல்லுவாங்க, 250 रुपयेன்னு சொல்லுவாங்க. ஐயோ ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறத ஹிந்திலையும் இதே மாதிரி தான் இருக்கும். அரே பையா, ஐயோ அண்ணா. பஹுத் ஜியாதா ஹே. பஹுத்னா ரொம்ப, ஜியாதானா அதிகம். பஹுத் ஜியாதா ஹே. அரே பையா பஹுத் ஜியாதா ஹே. சரி நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சொல்கிறது நமக்கு புரியணும் இல்லையா? எப்படி சொல்லுவாங்க? அச்சா கம் கரேங்கே ஆயியே. அச்சான்னா சரி, கம் கரேங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்ட்டு. அச்சா கம் கரேங்கே ஆயியே. இப்போ ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துடலாம் ஹிந்தியில் மீனிங் தெரிஞ்சதுக்கப்புறம். क्या आप रेलवे स्टेशन ले चलोगे? हाँ जी बताइए, यहाँ से रेलवे स्टेशन तक कितना लगेगा? 200 और 250 रुपये. अरे भैया बहुत ज़्यादा है. अच्छा कम करेंगे आइए. அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்குல்ல நம்மளுக்கு. நன்றி, தேங்க்யூ, தன்யவாத்.